கோகி என்னடி இப்பட்டே உட்காந்து காய் நறுக்கிக்கிட்டு இருக்கவ ஒல கொதிச்சுக்கிட்டு இருக்கு. என்னைக்கு நீ சமைச்சு என்னைக்கு போக? ஏய் ஊர் சனமே நடக்கிறப்ப நம்மளும் சேர்ந்து நடந்தாதாண்டி ஒண்ணும் தெரியாது. காலையில வெள்ளனமா கிளம்புடின்னு சொன்னா இப்பதான் உட்காந்து காய் நறுக்கிட்டு இருக்க. ஏன் உன் மாமியா என்ன பண்ணுது? நானா போயிருந்தாலும் நீ பாத யாத்திரை பாதி தூரம் போயிருப்பேட்டி. நீ என்னடி இப்படி விடிய விடிய உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவ? இக்கோ என் மாமியா கதையை பத்தி தான் உனக்கு ஒண்ணு தெரியாதா? அதுதான் அநியாயம் பண்ணுமேனா எங்கேயாவது போறேன்னத கூட முட்டு பண்ணும். குது குதுன்னு வருதுன்னு போய் கட்டில படுத்து கிடக்கு. என்ன செய்ய? நம்ம சமைச்சு வச்சுட்டு வரணுமா இல்லையா? சாப்பிட்டு வரணும்ல, அப்ப மயக்க வருமா இல்லையா? நீ என்னடி பேச்சு பேசுற? காலையில ஒரு நேரமாச்சும் நம்ம விரதம் இருந்து சாமியை நினைச்சு பாத யாத்திரைக்கு போனா தண்டி புண்ணியம் கிடைக்கும். போற வழியில அப்படியே நம்மளுக்கு பசிச்சுன்னா பிரசாதம் கிடைக்கும், அதை வாங்கி சாப்பிட்டுக்கிடுவோம். அப்படி அப்படியாக்கா? நான் பொங்கி நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு வருவோன்னு வத்தேக்கா. சரிக்கா, வேற என்ன செய்ய? பிரசாதம் கொடுப்பாங்களாக்கா? என்னால பசி தாங்க முடியாதுக்கா. என்ன வச்சு பேசுற? வயிறு முட்டை திம்பாலாம் திண்டுபிட்டு நீ நடக்க வாசிவா உருண்டுகிட்டே வரணும். ஒருத்தி சாப்பிடாம நடந்தாலே சாமி பாட்டை பாடிக்கிட்டே நம்ம நடந்து போறதுக்கு நல்ல வசதியா இருக்கும். நல்லா என்ஜாயா இருக்கும். எல்லாரும் சேர்ந்து பாடிக்கிட்டு சூப்பரா இருக்கும். அப்படியாக்கா? அதே நானும் வரணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா சாப்பிடாமன்றீங்க. சரி, ஒரு நாளைக்கு முருகனுக்காண்டி சாப்பிடாம இந்த என்ன நானே கிளம்புறேன். இந்த கிளவிய பண்ண சொல்லுவோம், கிளம்புவோம். நம்ம உட்காந்துருந்தோம்னா அப்புறம் போற இடத்துக்கு டக்குன்னு போகணும்ல. என்னால உனக்கு லேட் ஆயிடக்கூடாது. இடி கோகி, என்னடி இன்னும் சமையல் பண்ணாம இருக்கா? பத்திராளி வர வந்துட்டா? இட்டே நீ நேரமாச்சே, நான் கிளம்புறேத்தே. உங்களால முடிஞ்சது செஞ்சு விடுங்க. என் புருஷனுக்கும் என் புள்ள குட்டிகளுக்கும். ஒரு நாளைக்கு தானே கோயிலுக்கு போகணும்னு சொல்றேன், நான் போயிட்டு வந்தேன். அதெல்லாம் முடியாதுமா, எனக்கு சும்மாவே குது குதுன்னு வருது. நான் என்ன செய்யன்னு பார்த்துட்டு போகணும் வந்தேன். ஏம்மா பாவம்மா, கோயில் என்னைக்குதான் புத்தி கோயிலுக்கு வரணும்னு நினைச்சிருக்கிறா. அதுவும் லேட்டா போனா அங்க நேரமாயிரு, கூட்டம் எக்கச்சக்கமா இருக்கும்மா. அதனால அனுப்பி விடுங்க. நீங்க இன்னைக்கு ஒரு நாள் சமாளிச்சுக்கிடுங்க. சரி, என்ன செய்ய? முருகனை நினைச்சு போயிட்டு வா. அப்படியாவது புத்திய கொடுக்குறாரான்னு பார்ப்போம். என்ன அதிசயமோ தெரில, பத்திரகாளியை வச்சு போகணும்னு போற. இல்லாட்டி திருட்டு புத்தி உன் கோல்மால்தனத்தோட தான் இருப்ப. போயிட்டு வந்தாச்சும் உனக்கு கடவுள் புத்திய கொடுக்கட்டும். போயிட்டு வா. இப்போ எல்லாரும் என்னையவே பாக்குறதுக்கு என்னடி நீ ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க?